ஹாய் எல்லாடா ஆர்மீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆகிடுச்சி. ஸோ சாரி. காலேஜில் எக்ஸாம்ஸு ரிப்போர்ட்டு அது இது அப்படியே போயிடுச்சு. நான் வந்து வீடியோ போட ட்ரை பண்ணுறேன்டா. சரியா, இதே தான் ஒரு வீடியோக்கும் சொல்கிறேன்னு எனக்கு தெரியுது. பட் இருந்தாலும் நானும் ட்ரை பண்ணுறேன். டெய்லியும் போடணுன்னு தான் ஆசையாக இருக்குது. எங்கே போட முடியுது? ரெக்கார்டு பண்ண தான் டைமே இருக்க மாட்டேங்குதுடா. சரி விடுங்க, இதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருச்சு. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. நம்மளோட ஃபேமிலி வந்து 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருச்சு. எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச்ரா. எங்களோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், இன்னும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃபேமிலி இன்னும் பெருசாக ஆசைப்பட்றேன். ஓகேவா? சரிடா, இன்றைக்கி நம்ம ஜிமின்கான ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். மை கோல்டு சியோடா. ஓகேவா? இன்ஃபர்மேஷன் எதுவும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அப்படியே ஃப்ளோவில் கேட்டுக்கோங்க. ஓகேவா? சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் தான் அப்படியே ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் அப்படியே ரொம்ப நேரம் அப்படியே தூங்கிட்டு இருப்பீங்க. ஸோ உங்கள் ஃபோன் அப்படியே அலாரம் அடித்து அதுவே அடித்து ஓஞ்சு போயிருக்கும். அதுக்கப்புறமாட்டா நீங்களே அப்படியே நமக்கே ஒரு தோணும்ல, டக்குன்னு முழிப்பு வரும்ல. அதேமாதிரி எழுந்துச்சு பார்த்தா மணி 8:30. ஐயோ மணி 8:30யா? போச்சு டைம் ஆச்சு. ஐயோ கடவுளே, எனக்குன்னு ஏன் அப்படி நடக்குது? ஃபோனை எடுத்து பார்க்குறீங்க. ஐயோ இத்தனை அலாரம் வச்சு நம்ம ஏன் இப்படி தூங்குறோம்? ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை தூக்கி சரி கடகடன்னு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு கீழே இறங்குறீங்க. உங்கள் அம்மா தான் ஏன் சாப்பிட்டு படி. மாமா வேணாமா டைம் ஆயிடுச்சுமா, அந்த ஆள் திட்டு வருமா, ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சுமா. அதுக்குன்னு சாப்பிட்டாச்சு பொடி, அட்லீஸ்ட் ஜூஸ் ஆச்சு குடிச்சிட்டு பொடி. ஐயோம்மா எதுவுமே எனக்கு வேணாம்மா, நாங்கள் டைமுக்கு போடலாம், என்ன அவ்வளவுதான் அந்த மனுஷன் அப்படி சொல்லி அறுக்க பிறக்க நீங்கள் அப்படியே போயிட்டுருக்கீங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உங்கள் அம்மாவா உங்களை சரி திட்டுட்டு இருக்காங்க. ஏண்டி டைமுக்கு படுத்தா தானே காலையில் எழுந்துக்க முடியும்? நைட்டு ஃபுல்லாகவும் வேலை பார்க்குறேன், காலையிலையும் வேலைன்னு போடுறேன். அவன் என்ன தானே நினச்சிட்டு இருக்கான் ஓ சிஓ? நான் வந்து கேட்கட்டாம்மா, என்னம்மா லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்? அவர் என்ன ஸ்கூல் டீச்சராம்மா நீ வந்து கேட்குறதுக்கு? சிஓம்மா லூஸ் மாதிரி பண்ணதம்மா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு பாய் சொல்லிட்டு போய் கிளம்பிட்டீங்க. ஸோ இப்போ நீங்கள் நேராக வந்து ஜிமின் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கீங்க. ஓகேவா? ஜிமின் வந்து உங்களோட சிஓ அண்ட் நீங்கள் அவரோட பர்சனல் செக்ரட்டரி. ஓகேவா? நீங்களா போகிறப்பெல்லாம் அப்படியே புலம்பிக்கிட்டே போகிறீங்க. ஐயோ லேட்டு இவன் என்னென்ன சொல்ல போகிறானோ, இன்றைக்கி என்னென்னலாம் என் காதில் கேட்கணுமோ, ஐயோ ஈஸ்வரா நீ தான் எனக்கு காப்பாற்றணும் எப்படியாவது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா அப்படியே ஃபோனில் இந்த ஷெடியூல்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வரீங்க. இந்த நேரம் பார்த்து உங்களுக்கு பஸ்ஸும் கிடைக்க மாட்டேங்குது. ஆக்சுவலாக நீங்கள் வந்து இப்போது ஜிம்மினோட வீட்டுக்கு போகணும். ஓகேவா? உங்கள் வீட்டிலேருந்து ஜிம்மின் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு கூட வந்து நீங்கள் ஆஃபீஸ் போவீங்க. அந்த மனுஷனுக்கு வந்து எல்லா வேலையும் நீங்கள் தான், பேருக்கு தான் பர்சனல் செக்ரட்டரி, பார்க்குறது எல்லா வேலையும் நீங்கள் தான் பார்ப்பீங்க. என்ன இன்னும் அந்த வீட்டு வேலை மட்டும்தான் செய்யலை, மற்றபடி எல்லாமே அவருக்கு நீங்கள் தான். நீங்களாம் அப்படியே பயந்துகிட்டே போகிறீங்க. மச்சம் என்ன திட்ட போகிறாரோ, இன்றைக்கி என்னென்ன வச்சு செய்ய போகிறேன் என்ன அப்படி மட்டும். போச்சு நீங்கள் நல்லா வச்சு செய்ய போகிறான். டைம் வேறு ஆச்சு. இந்த நேரம் பார்த்து பஸ்ஸு வேறு கிடைக்கல. ஐயோ ஐயா நீ எல்லாம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அவங்ககிட்ட பேசிட்டு அங்கே நின்றுட்டுருக்கீங்க. சீன் கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஜிமின் தான் அப்படியே வாட்சே பார்த்துட்டு வீட்டு வாசப்படியே பார்த்துட்ருக்காரு. ஹாலில் உட்காந்துட்டு அவங்க அம்மா தான் டே என்னடா டைம் ஆச்சுரா, சாப்பிட்டு போய் ஆஃபீஸ் போகலையா அப்படி சொல்லி கேட்குறாங்க. அவர் அப்படியே வாட்ச் பார்த்துட்டு வாசலையே அப்படி பார்த்துட்ருக்காரு. என்னடா இன்னும் ஒய்யன் வரலன்னு பார்த்துட்ருக்கியா? ஆமாம் அப்படியே டைமே பார்த்துட்ருக்காரு. இவன் திருந்த மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்டு போயிட்டாங்க. அவர் அப்படியே லைக் உங்களுக்கு கால் பண்ணலாமா வேணாமா அப்படி சொல்லி ஃபோன் எடுத்து பார்த்துட்ருக்காரு. இன்றைக்கி அப்படியே ஃபோன் அப்படியே பார்த்துட்டு 10 நிமிஷம் லேட் ஆகிட்டா மேடம்க்கு, 10 நிமிஷம் லேட் ஆகினிக்கி, சரி வச்சுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவர் ஃபோனையே பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் எப்போ கரெக்டாக நீங்கள் எந்த டைமுக்கு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா ஒரு வழியாக அங்கே அடிச்சு பிடிச்சி பஸ் ஏறி இங்கே வந்து அவர் வீட்டுக்கு வர்றதுக்கு மணி கிட்டத்தக்க ஒரு 9 ஆயிடுச்சு. ஓகேவா? லிட்ரலி ஒரு 1/2 hour நீங்கள் லேட் ஆக்கிட்டீங்க. நீங்களா அப்படியே மூச்சு வாங்க ஓடி வந்து அவர் வாசப்படியில் வந்து நிற்க அவர் அப்படியே உங்களை பார்க்குறாரு. அத்தாடி என்ன எப்படி பார்க்குறாரு, எத்தனை நிமிஷம் லேட்டாக அப்படின்னு வாட்ச பார்த்தா 30 நிமிஷம். ஐயோ 2 நிமிஷம் லேட்டாக வந்தாலே வச்சு செய்வோம், 30 நிமிஷம் லேட்டா அப்படின்ற மாதிரி தான். நீங்களா சாரி சார் லேட் ஆயிடுச்சு, குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா அப்படியே பதட்டில் ஏதோ வளரிட்டு இருக்கீங்க. அவர் எதுவுமே பேசலை, அப்படியே மனுஷன் அப்படியே கண்ணாலே வந்து பார்வையில் அப்படி மறைக்கிறாரு. இந்த மாதிரி தான். ஐயோ இவர் என்ன இப்படி பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா சாரி சார் லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. டைம் என்ன ஆச்சு தெரியுமா? இதுதான் வர டைம் ஆயன் 30 minutes. ஒரு மீட்டிங்கே நேரம் முடிச்சிருக்கலாம், எத்தனை கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்கலாம். எனக்கு பங்க்சுவாலிட்டினா ரொம்ப அவசியம். ஒருத்தவங்களுக்கு ஒரு தடவை சொன்னால் புரியலனா என்ன பண்ணலாம்? நீயே சொல்லு. இது ஒன்று இத்தனாவது தடவை லேட்டு
அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வந்துட்டு உங்களுக்கு அப்படியே பார்த்து கேட்குறாரு. நீங்களா? ஐயோ ஆரம்பிச்சிட்டாடா போச்சு இப்போ, இன்றைக்கி ஒரு வழி ஆனதான் வையன் அப்படி சொல்லிட்டு நீங்களா அப்படியே தலையை அப்படியே குனிஞ்சிட்டு குனிஞ்ச தலை நிமிராமல் அப்படியே சாரி சார் இதை தவிர அவங்க வாயில் எதுவுமே வரல. ஜிமினோட அம்மா தான், டேய் என்னடா அந்த பிள்ளைய பிடிச்சி பண்ணிகிட்டு இருக்கேன், அதான் வந்துடுச்சுல்ல, ஏதாவது உடம்பு சரியாமல் இருக்கும், அதனால லேட்டாக இருக்குது, எப்போ அது இப்போல்லாமாடா பண்ணுவாங்க, வந்து சாப்பிட்டு கிளம்பு ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து திட்டுறாங்க. இந்த மனுஷன் அவங்க அம்மா முன்னாடி எதுவும் சொல்லாமல் சரி இவளை வந்து ஆஃபீஸில் போய் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லலை. அவர் அப்படியே சாப்பிட்றாரு. நீங்களும் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு நீங்கள் தான் சாப்பிடாம வந்திருப்பீங்களே, உங்களுக்கு அப்படியே பசிக்குது, பட் என்ன பண்ணுறது, அவர் அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காரு. சரி இன்றைக்கி என்னென்ன ஷெடியூல்ஸ்லாம் இருக்குது அப்படி சொல்லிட்டு அப்படி கேட்குறாரு. நீங்களா? அதோ பார்த்து சொல்கிறேன் சார் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஃபோனில் அப்படியே பார்த்துட்டு காலையிலே அதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அப்படியே கடகடன்னு அப்படியே சொல்கிறீங்க. அவர் அப்படியே சரி பார்த்துட்டு சரி ஓகே அப்படி சொல்லிட்டு பாரு, உங்களுக்காக ரொம்ப பசி இருக்குது, அவர் சாப்பிட்றதே அப்படி வச்சுக்கணும் வாங்காமல் பார்த்துனே இருக்கீங்க. ஐயோ வீட்டில் ஜூஸ் ஆச்சு குடிச்சிட்டு வந்துருக்கலாம் போலையே, இப்போ ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபீல் ஆகும்ல சாப்பிட்றப்ப யாராவது பார்த்தா. ஸோ அவருக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. நீங்கள் அப்படியே குறுன்னு அவரே பார்த்துட்ருக்கீங்களா, சாப்பிட்றப்ப ஃபீல் ஆகும்ல. ஸோ அப்படியே அவங்களை பார்த்துட்டு சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டு சாப்பிட்டேன் சார், அதானே அதெல்லாம் மறக்காமல் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதானே சாப்பாடெலாம் கரெக்டாக போயிடும், டைமுக்கு வரதான் மேடமுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட்றாரு. உங்களுக்கு அப்படி செம்ம டென்ஷன் ஆகுது. ஆமாம் இவர் வந்து பார்த்தார்ல நான் சாப்பிட்டதை சொல்லுவார் அப்படி சொல்லிட்டு நீங்கள் இவர் அப்படியே கச்சு கொட்டிகிட்டு இருக்கீங்க உள்ளார. மனுஷன் அப்படியே சாப்பிட்டுட்டு தானே இருக்காரு. அவருக்கு அப்படியே புறைய ஏறுது. அவர் அப்படி இரும்புறாரு. ஐயோ நம்ம தின்னதான் புறைய ஏறுதோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா தண்ணியெல்லாம் பக்கத்துலேருந்து எடுத்து கொடுக்குறீங்க. அவர் அப்படியே தண்ணி குடிச்சிட்டு உங்களை ஒரு லுக்கு நம்மள தான் ஒரு வேலை திட்டுறாளோ அதனால தான் நம்மளுக்கு புறைய ஏறுதோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. நீங்களா ஆத்தாடி என்ன இப்படி பார்க்குறாரு, நம்ம திட்டுறதுக்கா இவ்வளோ பவர்ஃபுல்லு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா அப்படியே ஒன்று தெரியாத நின்றுட்டுருக்கீங்க. ஜிமினா கண்டிப்பாக இவ தான் நம்மளை திட்டிருப்பாள், சாப்பிட்றப்ப குறுக்குறுன்னு வேறு பார்த்துட்டு திட்ட வேறு செய்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுலேயே நினச்சிட்டு அவர் தண்ணி குடிச்சிட்டு அவர் வந்து இதுக்கு மேலே சாப்பிடல, எங்கே உங்களை வச்சுட்டு சாப்பிட்டா மனுஷனுக்கு நெஞ்சடிச்சு மேலே போய் சேர்ந்துருவார் போகல, அந்தளவுக்கு நீங்கள் எல்லாம் கச்சு கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ அதனால் அவர் அப்படியே சாப்பாடு எடுத்து வச்சுட்டு நான் ஆஃபீஸ் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. ஸோ அப்படியே காலைல தான் நீங்கள் அப்படியே ஃபுல்லாக இன்றைக்கி என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷெட்யூல்ஸ் எல்லாம் அப்படியே சொல்லிட்டு வரீங்க. அப்படியே டைம் ஸ்கிப்பு இப்போ ஆஃபீஸில் தான். ஸோ நீங்கள் அப்படியே எல்லா வேலையும் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் மோஸ்ட்டாக உங்களோட கேபின் வந்து ஜிமின் பக்கத்துலேயே தான் இருக்கும். ஸோ அவர் எப்போயாவது கூப்பிட்டா வந்து நீங்கள் தான் எல்லாமே, அவருக்கு லெஃப்ட்டு ரைட்டு எல்லாமே நீங்கள் தான். ஸோ அதனால் அவர் எல்லாத்துக்கும் உங்களை தான் மனுஷன் கூப்பிடுவார். ஸோ இன்றைக்கான ஷெடியூல்ஸ் எல்லாம் அப்படியே முடிச்சுட்டு அப்பாடா அப்படி சொல்லிட்டு வந்து உட்காருவீங்க. அதுக்குள்ளார வந்து கால் அடிக்கிறாரு, வையா நீங்கள் இருக்க அப்படி சொல்லிட்டு நீங்களாவது வர சார் அப்படி சொல்லிட்டு நீங்களா போகிறீங்க. எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்குது, போய்ட்டு கொஞ்சம் காஃபி மட்டும் போட்டு எடுத்துகிட்டு வரீங்களா அப்படின்றாரு. நீங்களா? உன் கூட இருக்குது எனக்கு தாண்டா தலைவலிக்குது, நான் தாண்டா காஃபி குடிக்கணும், நீ ஏன்டா குடிக்கிற அப்படின்ற மாதிரி. ஓகே சார் ஏதோ போட்டு எடுத்துகிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா போயிட்டு காஃபி போட்டுன்னு இருக்கீங்க. அந்த ஆஃபீஸ்லலாம் காஃபி மிஷின்லாம் வச்சுருப்பாங்களே, ஸோ அதெல்லாம் நீங்கள் போட்டுன்னு இருக்கிறீங்க. நீங்கள் போடுறப்பெல்லாம் எங்கே கச்சு கொட்டுறீங்க. இவன் பாரு, இவங்க எல்லாரையும் வேலை வாங்கிட்டு இவனுக்கு எதுக்குடா தலைவலிக்குது, நியாயமாக பார்த்தா எனக்கு தாண்டா தலைவலிக்கும், ஏன் தாலியாக இருக்கிறதுனே வந்திருக்கேடா ஜிம்மினு அப்படி சொல்லிட்டு அவரை கேவலமாக நீங்கள் அப்படியே திட்டிக்கிட்டே தான் எல்லாமே பண்ணுவீங்க. உங்களுக்கு அவர் மேலே பர்சனல் வெஞ்சன்ஸ்லாம் கிடையாது. இந்த மாதிரி இவர் எதனா ஒரு வேலை விட்டுட்டே இருப்பார், எதனா ஒன்று பண்ணிக்கினே இருப்பார்ல, அதனால தான் உங்களுக்கு அவர் மேலே அவ்வளோ கோவம். ஸோ அப்படியே இந்த சைடு பார்த்து நம்ம ஜிம்மினு அச்சோ இன்றைக்கி ரொம்ப வேலை வாங்கிட்டோம் போலையோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி நினச்சி பார்த்துட்டு இருக்காரு. வேறு ஒன்றும் இல்லை, நம்ம தலைவர் வந்து உங்களை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம மனுஷனுக்கு லவ் எப்படி பண்ணுறதுன்னு தெரில, அதனால் எப்போவுமே உங்களை கூடவே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி எதனா ஒன்று வேலை வாங்கிட்டு உங்களை கூடவே வச்சுக்கணும், உங்கள் கண் எதிர்க்கிலே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இது மாதிரி பண்ணின்னு இருக்காரு. நம்ம தலைவன் ரொமான்ஸில் கொஞ்சம் வீக் இல்லையா, பர்சனாலிட்டியே கொஞ்சம் கோல்டு, அதனால தான் இந்த மாதிரி சிறின்னு இருக்கிறது, எதனா ஒன்று திட்டினே இருக்கிறது. அது சில பேரெல்லாம் மாற்ற முடியாதுல்ல, அதனால் அவர் அப்படி பண்ணின்னு இருக்காரு. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து எப்போது நீங்கள் வந்து அவரோட ஆஃபீஸில் ஜாயின் பண்ணி ஒரு 5 years இருக்கும், அப்போலேருந்தே மனுஷன் வந்து உங்களை ஒன் சைடாக தான் லவ் பண்ணின்னு இருக்கிறாரு. ஆனால் என்ன லவ்னால் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் பண்ணின்னு இருக்கிறாரு. ஆனால் நீங்கன்னா அவளுக்கு அவ்வளோ இஷ்டம், எப்பயுமே நீங்கள் அவர் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் மனுஷன் இவ்வளோ வேலை வாங்குறாரு உங்களை. ஸோ அப்படியே நீங்கள் அப்போ தான் காஃபி எடுத்துகிட்டு வருவீங்க. அப்படியே காஃபி எடுத்துன்னு வந்து எக்ஸ்கியூஸ் மீ சார், அவர் அப்படியே ஹெட் மட்டும் அப்படியே நோட் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே காஃபி எடுத்து போய்ட்டு வைக்கிறீங்க. ஏன் நீங்கள் காஃபி குடிக்கலையா? எங்கே குடிக்க விட்டால் தானே, எப்போ பார்த்தாலும் வேலை வாங்கினா எப்படி குடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மொனாரிங்க. அவர் என்ன அப்படின்றாரு. நீங்கள் ஒன்றும் இல்லை சார் இப்போ வேண்டாம் எனக்கு பசிக்கலை அப்படின்றீங்க. ஓ அப்படியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உங்ககிட்ட எதாவது பேசணும் அப்படின்னு நினைப்பார். ஆனால் வந்து எப்படி ஆரம்பிக்கிறது எப்படிலாம் அவர் மனுஷனுக்கு தெரியாது.
இப்போ ஆஃபீஸ் விஷயம்னா நல்லா பேசுவார், திட்டுவார், நீங்களாம் செம திட்டு வாங்கியிருக்கீங்க, அது வேறு விஷயம். ஆனால் அவரே வந்து சரி ஒரு நல்ல கான்வர்சேஷனாக பில்ட் பண்ணணும்னு நினச்சா மனுஷனுக்கு பேசுறதுக்கு எதுவுமே கண்டென்ட்டே கிடைக்காது. கண்டென்ட் இருந்தாலும் மனுஷனுக்கு பேச தெரியாது. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம பைபிளுக்கு இப்போ கூட அப்படியே காஃபி குடிச்சிட்டு உங்களையே தான் பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே பக்கத்துலேயே தான் நின்றுட்டுருக்கீங்க. அவர் சொன்னால் தான் நீங்கள் போகணும், இல்லை அதுக்கும் திட்டுவார்னு உங்களுக்கு தெரியும். அவருடைய உங்களையே தான் பார்த்துட்ருக்காரு. அவர் வந்து உங்களை அட்மிட் பண்ணி பார்க்குறாரு. உங்களுக்காக இங்கே மைண்ட் வாஷ் இங்கே பார்த்தியா, அடுத்து என்ன வேலை விடலான்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன், கொஞ்சம் நேரம் கூட உட்கார விடலானா பாரு. டேஜ்மெண்ட் நீலாம் நல்லா இருப்பியாடா, எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் அப்படி மனசுலேயே நின்றுட்டு அப்படியே வெளியில் அப்படியே சிரிச்சிட்டே நின்றுருக்கீங்க. இன்றைக்கி எல்லா ஒர்க்ஸும் ஓவர் ஆவேன், நாளைக்கு என்ன மீட்டிங்ஸு ஷெடியூல்ஸ்லாம் இருக்குது அப்படியே சொல்கிறீங்களா அப்படின்றாரு. நீங்களா இதோ பார்த்து சொல்கிறேன் சார் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஃபோனில் அப்படியே பார்த்து சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு சரி டயர்டு, உங்களுக்கு அப்படியே செம்ம டயர்டாக இருக்குது, இருந்தாலும் அப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த மனுஷனுக்கே தெரியுது நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே நீங்கள் ரொம்ப டயர்டாக அப்படியே இந்த நாளைக்கு இருக்க ஷெடியூல்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் அப்படியே பார்க்குறாரு, அவருக்கு தெரியுது நீங்கள் ரொம்ப டயர்டாகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவர் அப்படியே பார்த்துட்டு அப்படியே வாட்ச் பார்த்துட்டு சரி இன்றைக்கி எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நம்ம வீட்டுக்கு போயிடலாம் என்ன அப்படி சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. ஆமாம், இவர் அப்படியே பெருசாக செஞ்சு கிழிச்சிட்டாரு, அவருக்கு டயர்டு வேறு அப்படி சொல்லிட்டு நீங்கள் முன்னாடி ஓகே சார் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா அட்லீஸ்ட் நமக்காச்சும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம்ல சீக்கிரமாக போனால் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே கடை அப்படியே கிளம்பிட்டீங்க. அதே மாதிரி தான் போகிறப்பையும் வந்து நீங்கள் அவர் கூட தான் போவீங்க. அவர் வீட்டில் விட்டுட்டு உங்களை கூட்டிகிட்டு போய் அந்த டிரைவரை வீட்டில் விட்டுருவார். ஸோ மார்னிங் மட்டும்தான் நீங்களே தனியாக ஃபஸ்ட்டு அவர் வீட்டுக்கு வர மாதிரி இருக்கும். அது கூட மனுஷன் வந்து எப்படின்னா உங்கள் கூடயே ட்ராவல் பண்ணி வரணும் அப்படி தான் அது வந்து வச்சுருப்பாரு. ஆனால் உங்களுக்கு தெரியாதுல்ல, நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க, இவன் போகிறப்ப கூட வேலை வாங்கிட்டே தான்டா போவான் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. ஸோ அன்னையே அப்படி தான் வந்து போயிருக்கும். நீங்களா அப்படியே உங்கள் பெட்டில் வந்து படிச்சுட்டு அப்பாடா இப்போ தான்டா நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துட்டீங்க. நீங்கள் அவ்வளோதான் அப்படியே தூங்கியிருப்பீங்க. ஸோ இங்கே போயிட்டு நம்ம ஜிமின் தான் உங்களுக்கு எதாவது நினச்சிட்டு இருப்பார் மனுஷன். உங்ககிட்ட பேசணும்னு நினைப்பாரு, பேசினானா அவர் தான் ஒழுங்காகவே பேச மாட்டார்ல. சரி பிஸ்னஸ் பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் உங்ககிட்ட பேசணுன்னா இந்த மாதிரி எதனா ஒர்க் விஷயமாக பேசி அப்படி தான் இது பண்ணுவாரே தவிர ஒரு நார்மலான கான்வர்சேஷனை அவருக்கு மனுஷனுக்கு பில்ட் பண்ண தெரியாது. ஆனால் நினச்சிட்டு இருக்கிறதெல்லாம் உங்களே தான் நினச்சின்னு இருப்பார். இப்போ கூட அப்படி தான். அச்சோ காலையிலேருந்து நான் ரொம்ப இது பண்ணிட்டோம் போலையே அப்படி சொல்லிட்டு அவர் அப்படியே காலையிலேருந்து அப்படின்னு நினச்சி பார்த்துட்டே இருக்காரு. ஸோ அப்படி தான் அவர் உங்களே நினச்சிட்டு அப்படியே தூங்கியிருப்பார். ஸோ நெக்ஸ்ட் டே இந்த பக்கம் நீங்கள் தான் வழக்கம் போல் லேட்டு. ஆனால் இந்த தடவை அப்படியே உங்களுக்காக காலையிலே அப்படியே ரொம்ப வயிறுலாம் வலிக்குது. அப்படியே ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க, மணி ஒரு 7-7:30 இருக்கும். இப்போ எழுந்தால் தான் கிளம்பி சீக்கிரமாக போக முடியும். ஆனால் உங்களுக்கு வயிறுலாம் ரொம்ப வலிக்குது. ஐயோ என்னடா இது, கர்மம் படித்த பீரியட்ஸ் வேறு வந்து தொலைஞ்சிரும் போலையே இன்றைக்கி அப்படி சொல்லிட்டு ஃபோன் அப்படியே டேட்லாம் செக் பண்ணுறீங்க. போச்சுடா இன்றைக்கி தான் போலையே அப்படி சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போய் பார்த்தா கன்ஃபார்மு உங்களுக்கு பீரியட்ஸு. ஐயோ அவன் கொடுக்குற டாச்சர் தாங்காமல் இவன் வேறு வந்து தொலைலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே காலையில் அப்படியே புலம்பே ஃபைன் தான். இன்றைக்கி லீவ் போட்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தா இன்றைக்கி முக்கியமான மீட்டிங்ஸ் 2 இருக்குது, அதுவும் இன்டர்நேஷ்னல் மீட்டிங்கு. நீங்கள் சாதா மீட்டிங் போனாலே அவர் அப்படி கத்துவார்னா இப்படி நீங்கள் இருந்தால் தான் எல்லாத்தையும் சரியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தோணும். ஸோ அதனால் உங்களை தான் வந்து எல்லாமே கேட்பார். இன்றைக்கி வேறு இன்டர்நேஷ்னல் மீட்டிங்கு, உங்களுக்கா சரி வயிறு வலி, லீவ் போட்டால் அவ்வளோதான் நம்ம செத்தோம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பொறுமையாக அப்படியே கிளம்பிட்டுருக்கீங்க. உங்களால் சுத்தமாக முடியல, இருந்தாலும் என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒரு வழியாக அப்படியே ஒரு வீட்டுக்கு போயிட்டீங்க. ஸோ இங்கே நம்ம ஜிமின் தான், நீங்கள் எப்போ வரீங்க சொல்லிட்டு உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே உங்களை பார்க்குறாரு, என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்கா, டல்லாக இருக்காது, ரொம்ப வேலை வாங்கிட்டு போனேத்து அப்படி சொல்லிட்டு அவர் அப்படியே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே குட் மார்னிங் சார் அப்படி சொல்லி கொஞ்சம் டல்லாக சொல்வீங்கல்ல, எப்பவுமே கொஞ்சம் என்ன தான் இவர் வந்து கழுவி ஊற்றுனாலும் கொஞ்சம் எந்தூசியாஸ்டிக்கான ஒரு பர்சன், நீங்கள் எனர்ஜெட்டிக்காக அப்படி இருப்பீங்க. இன்றைக்கி வந்து ரொம்ப அப்படியே டல்லாக போகுது. அவர் அப்படியே உங்களை பார்த்துட்டு ஒரு வேலை அதுவாக இருக்குமோ அப்படி சொல்லிட்டு அவர் ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. உங்களோட பீரியட்ஸ் டேட்லேருந்து மனுஷன் நோட் பண்ணி வச்சுருப்பாரு. ஸோ அப்படியே பார்த்தோன்னே ஓஹோ இன்றைக்கி பீரியட்ஸா அப்படி சொல்லிட்டு அவர் அப்படியே பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே சார் டைம் ஆச்சு கிளம்பலாம் அப்படி சொல்லி கேட்குறீங்க. சரி ஓகே கிளம்பலாம் அப்படி சொல்லிட்டு அப்படியே காலைல தான் போயிட்டுருக்கீங்க. நீங்கள் எப்பவுமே நீங்கள் எதனா ஒன்று அப்படியே மொனாரிட்டே எதனா ஒன்று பண்ணிகிட்டே வருவீங்கள்ல, அதெல்லாம் ரசிப்பார். நீங்கள் இன்றைக்கி ரொம்ப அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க, அவருக்கு தெரியுது உங்களால் சுத்தமாக முடியுதான்னுட்டு. அப்படியே உங்களை தான் பார்த்துட்டு வராரு. ஒயன் உங்களுக்கு பசிக்குதா? என்ன சார், இல்லை பசிக்குதான்னு கேட்டேன். இல்லை சார் நான் வீட்டிலே சாப்பிட்டேன். ஓ சாப்பிட்டியா, எனக்கு பசிக்குது, டிரைவர் நீங்கள் அங்கே நிறுத்துங்க என்ன அப்படின்ட்டு. அங்கே ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஹோட்டல் மாதிரி ஒன்று இருக்கும், அங்கே தான் நிறுத்துறாரு காலையிலேயே. நீங்களா இவர் என்ன லூஸா, இப்போ தானே நான் வீட்டில் கண்டு முன்னாடி கொட்டிக்கினாரு, அதுக்குள்ளே எப்படி பசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனால் மனுஷன் வந்து உங்களுக்கு தான் நிறுத்திருக்காரு.
நீங்கள் வந்து ஒன் டைம் வந்து சொல்லியிருப்பீங்க, இந்த ஹோட்டலில் தான் உங்களுக்கு சாப்பாடெல்லாம் வந்து பிடிக்கும், லைக் இங்கே சாப்பிட்டுட்டு எனக்கு காலையிலே ஒரு டீ சூடாக குடித்தா எனக்கு எதுவாக இருந்தாலும் நான் சரியாயிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ அதனால் அப்படியே அங்கே நிறுத்திட்டு அவர் வந்து அவர் மட்டும் உங்களுக்கு பிடிச்சதா கரெக்டாக பார்த்து ஆர்டர் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே பக்கத்தில் தானே எப்பவுமே நின்றுட்டுருப்பீங்க, பக்கத்தில் உட்காந்துட்டுருப்பீங்க. ஸோ அன்றைக்கி அப்படி தான் அவர் அப்படியே பார்த்துட்டு, ஏன் நான் வந்து நிறையா ஆர்டர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், நீங்களும் சாப்பிட்றீங்களா அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, இவர் ஒன்றுமே பைத்தியமாக மாறிட்டாரா? நீங்கள் அப்படியே அவரே பார்த்துட்ருக்கீங்க. அவரோடய இந்த பிளேட் மட்டும் எடுத்து அப்படி உங்கள் சைடு போய் தள்ளி வைக்கிறாரு. நீங்கள் இல்லை சார் வேண்டாம், நீங்கள் தானே பசிக்குது, நீங்கள் சாப்பிடுங்க அப்படி சொல்கிறீங்க. அவரா இல்லை நான் வந்து எனக்கு பசிக்கலை, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தள்ளுறாரு. நீங்களா இவர் என்ன பைத்தியம் ஆகிட்டாரா? இப்போ தான் பசிக்குதுன்னு சொல்லிட்டீங்க வந்தார், என்ன எதுக்கு சாப்பிட சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கீங்க. வேணாம் சார் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இந்த பிளேட் நோத்துறீங்க. இருந்தாலும் அது உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டாக வேறு இருக்கா, ஐயோ மனசே கேட்கல, சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிடாம தானே வந்திருப்பீங்க, டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே சாப்பிட்டுட்ருக்கீங்க. அவருடைய உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. அவர் இருக்காருன்ட்டு சொல்லி நீங்கள் வந்து ரொம்ப இந்த ஸ்லோவாக கொஞ்சம் டீசெண்டாக அந்தமாதிரி சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங் தானே, என்ன தான் இருந்தாலும் நம்ம முன்னாடி உட்காந்துட்டு இருந்தால் எப்படி சாப்பிடுவோம், அது அவருக்கு புரிஞ்சிடுச்சு. அதனால் அப்படியே கொஞ்சம் எழுந்து அப்படியே கொஞ்சம் நவுந்து போயிடாரு. நீங்கள் அப்படியே கிடக்குறாரு, அப்படியே சாப்பிட்றீங்க. ஐயோ பரவாயில்ல நல்லா இருக்கு, நமக்கு சோறு தான் எப்போவுமே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே பிடிச்சதா வேறு இருக்குது. நீங்கள் காலைல சரியாக சாப்பிட்ருக்க மாட்டீங்க வீட்டில். ஸோ அப்படியே நல்லா கட்டுன்னு கட்டிகிட்டு இருக்கீங்க. அவர் அப்படியே அங்கேருந்து அப்படியே பார்த்துட்டு தான் இருக்கார். இது எல்லாமே இவர் எப்படி நமக்கு இதெல்லாம் அவர் தெரிஞ்சு பண்ணுறாரா தெரியுமா பண்ணுறாரா? காலைல தான் அவர் வீட்டில் சாப்பிட்டாரு, ஒருவேளை நமக்கு வாங்கி கொடுக்குறது அப்படி பண்ணுறாரோ அப்படி சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்க. எதுக்கு இப்போ நம்ம யோசிச்சுக்கிட்டு நமக்கு முன்னாடி இருக்க பிளேட்டுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பாடு தான் முக்கியம் அப்படி சொல்லி சாப்பிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே சாப்பிடலாம் முடிச்சுட்டு நீங்கள் அப்படி போயிருப்பீங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப்பு, அப்படியே மீட்டிங் தான் போயிட்டுருக்கு. உங்களால் சுத்தமாக முடியல, இருந்தாலும் நீங்கள் தான் ப்ரெசென்ட்லாம் பண்ணிவிட்டு இன்டர்நேஷ்னல் மீட்டிங் நிறைய பேர்லாம் வந்திருப்பாங்கல்ல. ஸோ நீங்கள் தான் ரிசீவ் பண்ணி எல்லாமே பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கா வயிறு வலிக்குது, உங்களால் சுத்தமாக நிற்க கூட முடியல. அந்த மனுஷன் எல்லாத்தையும் அப்படியே நோட்டீஸ் பண்ணிட்டே தான் இருக்கார். அவருக்கா இங்கே உங்களுக்கு வயிறு வலி, அவருக்கு தாங்க முடியல. ஸோ இன்றைக்கி 2 மீட்டிங் இருக்கும், ஒரு மீட்டிங் உங்களால் சுத்தமாக முடியல. ஸோ அதனால் நீங்கள் எப்படியாவது அது முடிச்சிருப்பீங்க. இப்போ அடுத்த மீட்டிங் வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ உங்களால் சுத்தமாக முடியல, அப்படியே உங்கள் ரூமில் தான் உட்காந்து அப்படியே டேப்லெட் போட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ அந்த மனுஷன் ஜெமின் தான் அப்படியே அவரோட ஃபோனில் வந்து எல்லா இடத்துலையும் கேமராஸ் வச்சுருப்பாங்கல்ல. ஸோ அவர் ஃபோனில் வந்து உங்களோட கேபின்ஸ் எல்லாருமே கேமரா இருக்கும். ஸோ உங்களுக்கு தான் அப்படியே எடுத்து பார்த்துட்ருக்காரு. சோலால் ரொம்ப முடியல போலையே, இப்போ என்ன பண்ணுறது, சரி ஓகே நம்ம இன்றைக்கி மீட்டிங் மாற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு அவர் என்ன பண்ணுறாரு, திரும்பி உங்களுக்கு தான் கால் பண்ணுறாரு. நீங்களா ஐயோ இந்த மஞ்சள் நம்மளுக்கு சும்மாவே மடம்பல 5 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா ஹலோ சார் அப்படின்றீங்க. எனக்கு வந்து ஒரு மாதிரி உடம்பு சரியாத மாதிரி இருக்குது, இந்த மீட்டிங்கை ஷெட்யூல் மாற்றிடுங்க, என்ன நாளைக்கு வச்சிரு அப்படி சொல்கிறாரு. இது நாளைக்கா சார், ஃபைல்லேருந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக இருக்குது சார், ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க? இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை, நீ நாளைக்கு வச்சிருஎன்ன அப்படி சொல்லிட்டு அவர் கால் பண்ணுறாரு. நீங்களா என்னடா இந்த மனுஷனுக்கு சும்மா இருக்கு, உனக்கே உடம்பு சரியில்லை, நான் காலையிலேருந்து நான் மாடு மாதிரி வலிச்சிட்டு இருக்கேன்டா, எனக்கு தான்டா வயிறுலாம் வலிக்குது, என்ன நாட் ஃபீலிங் வேணுன்றான். ஐயோ எனக்கு 2 வேலை வைக்கிறானே, இன்றைக்கி எங்கேயாவது இது முடிச்சுட்டு போயிடலாம், நாளைக்கு லீவ் போடலான்னு பார்த்தா நாளைக்கு வேறு வச்சுட்டு ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் அப்படி அவரை கரிச்சு கொட்டிகிட்ருக்கீங்க. ஆனால் இந்த மனுஷன் என்ன பண்ணியிருக்காரு, உங்களால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி வயிற்றாளியில் கஷ்டப்படுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மீட்டிங்கே இன்றைக்கி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணுறாரு. அவர் என்ன தான் கேன்சல் பண்ணாலும் நாளைக்கு திரும்பி நீங்கள் தானே வந்தாகணும், அது வந்து ஒரு தாட் அவருக்கு வரல. இன்றைக்கி வந்து உங்களுக்கு ரொம்ப இது மாதிரி இருக்குன்றதுனால இன்றைக்கி உங்களை எப்படியாவது இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் நல்ல எண்ணத்தில் தான் பண்ணார். பட் என்ன பண்ணுறது, அது முடியாதுன்னு நீங்கள் அவரை கச்சு கொட்டுறதுல தானே போகுது. ஆனால் பாவம் உங்களுக்கு தான் இப்போ 2 வேலை வச்சிட்டாரு. இன்றைக்கி எல்லா ஃபைல்ஸ்லேருந்து எல்லாமே அப்படியே ரெடி பண்ணி வச்சுருந்துருப்பீங்க. பட் மனுஷன் மீட்டிங் கேன்சல் பண்ணிட்டனால உங்களுக்கு இப்போ நாளைக்கும் வேலை சேர்த்துருக்கு. இன்றைக்கி நாளைக்கு இப்போ ஃபைல்ஸ் ரெடி பண்ணணும், இப்போ எல்லாருக்கும் கால் பண்ணி வேறு சொல்லணும், அவனுங்க வேறு கச்சமுச்சுன்னு கத்துறானுங்க, இன்னமும் வசிக்க அப்படி பண்ணிக்கின்னு இருக்காரு. எங்களுக்கெலாம் நான் வேலை வெட்டியே இல்லையா, நீங்கள் அவன் இஷ்டத்துக்கு டேட்டு மாற்றுறதுக்கு எதுக்கு டேட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க கச்சமுச்சு திட்டுறானுங்க. இவர்கிட்ட திட்டு வாங்கிறது பார்த்தாம மற்ற கிட்ட திட்டு வாங்கின்னு இருக்கீங்க. உங்களுக்காச்சும் மின்மேல் அப்படியே செம்ம காண்டாகுது. என்னடா இந்த மனுஷன் நல்லா வந்துட்டு இந்த லூஸ் ஆகிடுவார் போலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் எல்லாருக்கிட்டே திட்டு வாங்கி முடிச்சு டைம்லாம் அப்படியே ஷெட்யூலாம் மாற்றி வச்சுட்டு அப்படியே பறவை சொல்லிட்டு உட்காடுறீங்க கேபினில். தலை வலிக்குது, உடம்பு வலிக்குது, எல்லாம் வலிக்குது, அப்படியே இந்த கேபின்ல அப்படியே படுத்துருப்பீங்க. ஸோ ஜிமின் இதெல்லாம் அப்படியே ஃபோனில் தானே பார்த்துருப்பாரு. ஐயோ ரொம்ப முடியல போலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு அப்படியே காஃபி போட்டு எடுத்துன்னு வந்துட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு
யாரா அது அப்படி சொல்லிட்டு கதவு டோர் ஓப்பன் ஆகுது, சத்தம் கேட்குது. யாரும் அப்படி பார்த்து ஜிம்மின்னு ஐயோ இருந்தாலும் என்ன திரும்பி இங்கே வந்திருக்கான் இன்னொரு வேலையை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எழுந்து நிற்கிறீங்க. கையில் காஃபி கப்போட வந்திருக்காரு. என்னாச்சு என் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம் என்னை பார்த்தா எப்படி இருக்குது, உடம்பு நல்லா இருக்க மாதிரியா இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் பண்ணிட்டு ஆமாம் சார் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இது பண்ணுறீங்க. அவர் அப்படியே காஃபி இருந்தாங்க காஃபி குடிங்க அப்படின்ட்டு அவர் குடிக்கிறாரு. நீங்கள் அப்படியே வாங்கிட்டு தேங்க்யூ அப்படின்றீங்க. இந்த மனுஷன் இதெல்லாம் பண்ணுறாரு, இவரை நல்லவர்னு சொல்கிறதா கெட்டவர்னு சொல்கிறதா அப்படின்னு நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டு தேங்க்யூ அப்படி சொல்லி அந்த காஃபி கப் வாங்கிட்டீங்க. அவர் அப்படியே கொடுத்துட்டு அவரோட கேபின் போயிட்டார். கேபின் போயிட்டு எங்கே ஃபோன் எடுத்து உங்களே தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களே தான் பார்த்துன்னு இருக்காரு. ஸோ அப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகுது. அன்றைக்கி வந்து அவர் சீக்கிரமாகவே கிளம்பியிருப்பார், உங்களை கூட்டிகிட்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு. ஸோ நீங்களும் இப்படி போனாலும் இப்படி படுத்து தூங்கியிருப்பீங்க, உங்களால் சுத்தமாக முடியல இல்லையா. ஸோ நாளைக்கு லீவ் போகலான்னு பார்த்தா இந்த மனுஷன் வேறு வந்து மீட்டிங் மாற்றி வச்சிட்டாரு. சரி உங்களால் என்ன பண்ணுறதே தெரில, சரி நம்ம ரெஸ்ட் எடுத்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் அதே மாதிரி கிளம்பிட்டு வெளியில் போகலாம் அப்படி வந்து பார்க்குறீங்க. பார்த்தா கார்னு ஹார்ன் சத்தம் கேட்குது. என்னென்னு பார்த்தா ஜிம்மின் வந்து நின்றுட்டுருக்காரு. ஸோ இந்த பக்கம் நம்ம ஜிம்மின் என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தான் வந்து உடம்பு சரியில்லை அவருக்கு தெரியும்ல, நீங்கள் இங்கேருந்து அங்கே வரதுக்கே மனுஷனுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து உங்கள் வீட்டுக்கே வந்து உங்களை கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நின்று நினைக்கிறாரு. நீங்களா சரி சாக்கு என்னடா இது மனுஷன் நம்ம வீட்டுக்கு வந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டைம் பார்க்குறீங்க. நம்ம ஒன்றும் லேட்லாம் இல்லையே அவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இந்த கார் பார்த்துட்டு வெளில தான் நின்றுருக்கீங்க. உங்கள் அம்மா தான் என்னடி இன்னும் கார் இங்கே வந்து நின்றுட்டுருக்கு, நீ என்ன புக் பண்ணியா, கேப் புக் பண்ணியான்னு கேட்குறாங்க. நீங்கள் இல்லைம்மா அதாம்மா சிஓ கார் அப்படின்றீங்க. இது சிஓ காரா, அவர் என்னடி அவருக்கு என்ன நீ லேட் ஆகிட்டே உனக்கு இங்கேருந்தே கூப்பிட்டு போகலான்னு வந்துட்டார் அவர். அவர் பிடிச்சி நான் வார்த்தை கேட்டுதான் எனக்கு அமைதியாகும். என்ன எப்போ பார்த்தாலும் உனக்கு அவ்வளோ வேலை கொடுத்து சாகடிக்கிறாரு அவர் அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மாவா அவர் போயிட்டு சண்டைக்கு போகலாம் திட்டலாம் அவரை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. நீங்களா அம்மா என்னமா பண்ணுற, அவரெல்லாம் அப்படி கிடையாது பண்ணி மாமா, அது நான் ஏதோ ஒன்று எப்போயாவது அது மாதிரி திட்டுவேன், அதுக்காக அவரை பற்றி நீ ஏன் அப்படியே திட்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவங்கள நீங்கள் சமாதானம் பண்ணிட்டு உங்கள் அம்மா சமாதானம் பண்ணிட்டு என்னாச்சு அப்படி சொல்லிட்டு வெளில வந்து அப்படியே ஜிம்மினோட அந்த கார் உட்காந்துட்டு பண்ண அப்படி போய் நிற்கிறீங்க. அவர் அப்படியே டோர் அப்படியே இறக்கிட்டு அப்படி பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே சார் என்ன சார் எவ்வளோ சீக்கிரமாக அதுவும் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவர் அப்படியே பார்த்துட்டு இல்லை இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக போனோம், அதான் நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணிட்டு போகலான்னு வந்துட்டேன், நீ தான் அங்கேருந்து வர எவ்வளோ லேட் பண்ணுறல அதான் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்களா அப்போ கூட குத்தி காட்டுறப்பார் அப்படி சொல்லிட்டு சரி சார் உள்ளேருந்து உட்காரிங்களா, நான் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும், நீங்கள் போகிறதா போங்க அப்படி சொல்கிறீங்க. ஜெமினோட மைண்ட் வாய்ஸு உங்களை வந்து பிக்கப் பண்ண வரதுக்காக தான் அவர் அவ்வளோ சீக்கிரமாக கிளம்பி வந்திருப்பார். அவர் எப்படி உங்களை விட்டு போவார், அவர் அப்படியே உங்களை பார்த்துட்டு இல்லை எவ்வளோ டைமாக இருந்தாலும் எடுத்துகிட்டு சீக்கிரம் வாங்க நம்ம ஒன்றாவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிவிட்டு கார்லேயே தான் இருக்கார், உள்ளாரெலாம் வரல. நீங்களம்மா சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார் போயிட்டு கடைன்னு நீங்கள் ஆல்ரெடி கிளம்பிருப்பீங்க, இருந்தாலும் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அப்படி வர்றீங்க. ஸோ அப்படியே 2 பேரும் போயிருப்பீங்க ஆஃபீஸ்க்கு. ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜிமின் வந்து எப்படி சொல்கிறது, உங்களை அப்படியே ஃபுல்லாக டேக் கேர் பண்ணிகிட்டே தான் இருப்பார். யார்ட்டையாவது சொல்லி எதுனா உங்களுக்கு வந்து இந்த டேப்லெட் கொடுத்து அனுப்புறது, காஃபி போட்டு திரும்பி கொடுக்குறது அப்படி சொல்லி பண்ணிகிட்ருப்பேன். நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, மற்றவங்க தான் ஏதோ பண்ணுறாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அங்கேருந்து அனுப்புறது எல்லாம் ஜிமின் தான். அவங்களுக்கு ஜிமின் பண்ணுறதே தெரியாது. அவர் எதுனா கேர் பண்ணால் கூட அவர் காமிச்சிக்க மாட்டார். லைக் மற்றவங்க மூலியமாக தான் பண்ணுவார் தவிர அவர் இந்த மாதிரி எதனா உங்களை கேர் பண்ணால் உங்களுக்கு தெரியாத மாதிரி தான் பண்ணுவார். ஸோ அதனாலே உங்களுக்கு வந்து மோஸ்ட்டாக ஜிமின் தான் நம்மளுக்கு கேர் பண்ணுறாரு அப்படின்னு தெரியாது. ஸோ இப்போவும் அதே மாதிரி தான் நீங்கள் உங்கள் கேபினில் உட்காந்து இன்றைக்கி அந்த மீட்டிங்கான ஃபைல்லாம் திரும்பி ரெடி பண்ணிட்டுருக்கீங்க. அந்த மனுஷன் வந்து அவங்க ஃபோனில் அவரோட ஃபோனில் இந்த கேமரா இருக்கும்ல, ஸோ அதுலேருந்து அப்படி உங்களுக்கு தான் பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். நீங்கள் மீட்டிங்கும் அப்படியே வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. மோஸ்ட்டாக மீட்டிங் எல்லாம் நிற்கிற மாதிரி இருக்கும், நீங்கள்லாம் நின்றுட்டுருக்க மாதிரி இருக்கும். லைக் பெரிய பெரிய சிஓஸ் அவங்கெல்லாம் வந்து உட்காந்து பண்ணுவாங்க. மோஸ்ட்டாக அந்த அசிஸ்டண்ட்டு இந்த மாதிரி, ஏன்னா உங்களுக்கு அந்த ப்ரொஜெக்டர் போடுற வேலை அது எல்லாமே நீங்கள் தானே உங்கள் கம்பெனியில் நடக்கிறதுனால நீங்கள் தான் எல்லாமே வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணுவீங்க. ஸோ உங்களை வந்து நிற்கவே விடலை அவர் அன்றைக்கி ஃபுல்லாகவே. உங்களுக்கு இது கோஇன்சிடென்ஸா இல்லை அவருக்கு தெரிஞ்சு தான் நம்மளை வந்து இந்த மாதிரி பார்த்துக்கிறாரு அப்படின்னு உங்களுக்கு எதுவுமே கனெக்ட் பண்ண முடியல. அவர் மன எப்படி சொல்கிறது, உங்களை உட்கார வச்சுட்டு மற்றவங்க இன்னொரு நிறைய பேர்லாம் இருப்பாங்களா அவங்களாம் வச்சு வேலை வாங்கிட்டுருக்காரு. லைக் வந்து உங்களுக்கு மோஸ்ட்டாக கொடுக்குற வேலையுமே இல்லை, நீங்கள் வந்து ஜஸ்ட்டு சூப்பர்வைஸ் மட்டும் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அன்றைக்கும் மோஸ்ட்டாக அவர் எந்த வேலையுமே உங்களுக்கு கொடுக்காதனால கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது உங்களுக்கு அந்த டே அப்படியே. ஸோ ஒரு டே அப்படியே மீட்டிங்லாம் முடிஞ்சு நீங்கள் அப்படியே இன்றைக்கி வந்து சரி நம்ம சீக்கிரமாக வீட்டுக்கு போகலாம் அவர்கிட்ட கேட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜிம்மினோட ரூமுக்கு தான் போயிருப்பீங்க.
எக்ஸ்கியூஸ் மீ சார் மே கம்மின்னு அப்படி சொல்லி போகிறீங்க. அவர் அப்படியே எஸ் அப்படி சொல்லிட்டு பார்க்குறாரு. சார் மீட்டிங் தான் முடிஞ்சிடுச்சுல்ல, நான் வந்து ஆஃப் டே லீவ் எடுத்துக்கிட்டா என்னால் முடியல அப்படி சொல்கிறீங்க. அவர் அப்படியே பார்க்குறாரு. மீட்டிங் காலைல முடிஞ்சிருக்கும், நீ ஒரு 1 அந்த மாதிரி இருக்கும் மதியான டைம். அவர் அப்படி பார்த்துட்டு என்னாச்சு உடம்புக்கு ரொம்ப முடியல அப்படி கேட்குறாரு. நீங்கள் ஆமாம் சார் நாட் ஃபீலிங் வெல் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது சரி ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், எனக்கு வேலையெல்லாம் இருக்குது, நானும் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படி சொல்கிறாரு. நீங்களா ஐயோ என்னடா இவர் அப்போ கூட என்னை விட மாட்டேங்கிறாரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் உட்காந்துட்டீங்க. அந்த மனுஷன் பார்த்தா இன்றைக்கி நிறையா வேலை இருக்கும், இருந்தாலும் அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் பிச்சு விட்டு அவர் உங்கள் கூட போய் எப்பவுமே அவர் உங்கள் கூட போனால் தானே அவருக்கு இதுவாக இருக்கும். ஸோ அதனால தான் அவரும் வந்து உங்கள் கூட போகணும், உங்களை ட்ராப் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து கிளம்பிட்டார். நீங்களா அட்லீஸ்ட் வந்து நம்மளுக்கு லீவ் ஆச்சு குத்தானே அப்படின்னு சொல்லிட்டு 10 நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணிட்டு அப்புறம் 2 பேரும் ஒன்றா தான் போயிருந்துருப்பீங்க. அவர் உங்களை ட்ராப் பண்ணிட்டு அவர் வீட்டுக்கும் போயிருந்திருப்பார். ஸோ இப்படி தான் போயிருக்கோம் இந்த டே. ஒரு நெக்ஸ்ட் டேயாக இருக்கும். நீங்கள் வந்து எப்பவுமே போல் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டுருப்பீங்க. திடீர்னு உங்களுக்கு ஒரு கால். யாருன்னு பார்த்தா நம்ம ஜிம்மின் தான். ஐயோ என்ன மாதிரி கால் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா அப்படியே கொஞ்சம் நீங்கள் அப்படியே ஃபோன் எடுத்து பேசுங்க. ஜிம்மின் தான். ஹலோ ஏன் இன்றைக்கி வந்து நீங்கள் லீவ் எடுத்துக்கோங்க, நேற்று உடம்பு இல்லைன்னு சொன்னீங்கல்ல, அதனால் இன்றைக்கி நாளைக்கு உங்களுக்கு 2 days வந்து லீவு அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்களா என்ன ஆச்சரியமாக பார்க்குறீங்க, என்னடா அவன் நம்ம லீவு கேட்டாலே தரமாட்டான், இவனே என்ன 2 நாள் லீவு தரான் அப்படி சொல்லிட்டு சார் அதே ஆச்சரியமாக அப்படியே கேட்டுட்ருக்கீங்க. சார் ஆர் யூ ஆல் ரைட் அப்படின்றீங்க. அவரா ஏன் அந்த நான் கேட்கணும், நீ ஏன் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்றாரு. நீங்களா சரி ஏதோ மனுஷன் நல்லது பண்ணுறான், நம்ம எதுக்கு வேணாம் அப்படி சொல்லிட்டு ஓகே சார் தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு நீங்கள் கால் கட் பண்ணிட்டீங்க. உங்களுக்காக சரி ஹாப்பி, ஐயோப்பா 2 நாள் லீவு அப்படி சொல்லிவிட்டு இந்த பக்கம் சீன் கட் பண்ணார் நம்ம ஜிமின் தான். நேற்று அவர் பார்த்துருப்பார்ல, நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தீங்க, மனுஷனே தாங்கச்சி மனுஷனுக்கு மனுஷே தாங்கலை, நீங்கள் அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுது. ஸோ அதனால தான் அவர் வந்து சொல்லியிருப்பார் உங்களுக்கு லீவ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் லீவ் போட்டது அவருமே ஆஃபீஸ் போகவே இல்லை, அவர் வீட்டிலேருந்தே தான் இது பண்ணார். அது வந்து உங்களுக்கு தெரியாது, அவர் ஆஃபீஸில் தான் இருப்பார் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜாலியாக எங்கே அவங்க வீட்டில் என்ஜாய் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். ஃப்ரைடே ஜிம்மினோட கம்பெனியில் தான். ஆக்சுவலாக ஜிம்மினோட கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஷன் டிசைன் கம்பெனி, ஓகேவா. அவங்களோட நிறையா வந்து புது டிசைன்ஸ்லாம் இது பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஒரு கம்பெனி, ஓகே. ஸோ இப்போ ஜிம்மின் தான் வந்து அப்படியே ஒருத்தங்கிட்ட அப்படியே கால் பேசிகிட்டே இருக்காரு. நான் சொன்ன டிசைன்லாம் ரெடி ஆகிடுச்சா, சரி இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்துடுங்க, இன்றைக்கி நான் போட்டு பார்த்து மாடலுக்கு செக் பண்ணி அனுப்புகிறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணுறாரு. இந்த பக்கம் நீங்கள் தான் உங்கள் ஆஃபீஸில் தான் அப்படியே உட்காந்து இப்படி லேப்டாப் எல்லாமே நோண்டிகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே ஜிமின் தான் அப்படியே கூப்பிட்றாரு. ஐயோ இந்த மனுஷனுக்கு ஒரு வேலையில் எது பண்ணாலும் நம்மளே கூப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்களா. ஸோ அவர் எப்படி பார்த்தீங்கன்னா அங்கே அவரோட ஆஃபீஸில் அந்த நியூ டிசைன் ஒன்று பண்ணியிருப்பீங்க. ஸோ அது அவர் டிசைன் பண்ணது, ஜிமின் பண்ண டிசைனு. ஸோ நியூ லான்ச் ஆக போகுது. ஸோ அதான் வந்து வந்திருக்கு போல் மாடலை. எப்படி எல்லோரும் அப்படியே எக்ஸைட்டாக பார்த்துட்டு இருக்காங்க, நீங்களுமே எக்ஸைட்டாக பண்ணுறீங்க. ஜிமின் அப்படியே சும்மா தரமாக டிசைன் பண்ணுவார் மனுஷன். அவர் பண்ணுற ஒவ்வொரு டிசைனும் சும்மா அப்படி இருக்கும், சும்மா சொல்லக்கூடாது. அவர் வேலை நின்றுட்டா வெள்ளைக்காரன்ற மாதிரி அப்படி பண்ணுவார். டிசைன்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்திருக்க டிசைனும் அப்படி தான், அவ்வளோ அழகாக இருக்குது. லைக் மாடர்ன் ட்ரெஸ் தான், பட் அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ அப்படியே ஜிம்மின் அப்படி பார்க்குறாரு, உங்கள் ரியாக்ஷன் தான் பார்க்குறாரு. அந்த ட்ரெஸ் எடுத்து காட்டுங்க அப்படின்னு சொன்னோடனே அங்கே வந்தவங்க அப்படியே எடுத்து காமிச்சிட்ருக்காங்க. வா அப்படி இருக்குது அந்த ட்ரெஸ் அப்படி பார்க்குறதுக்கு. நீங்கள் அப்படியே எல்லாம் வாயை பழந்து ஃபைன் பார்த்துட்ருக்கீங்க. ஜிம்மின் பார்த்துட்டு ஓகே நான் சொன்னாலும் தானே எல்லாம் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்களும் ஆமாம் சார் நீங்கள் கொடுத்த சைஸ் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவர் அப்படியே அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு லைக் இப்படி கையில் அப்படியே தூக்கி வச்சுட்டு நீங்கள் நின்றுட்டுருக்கீங்கன்னா அப்படியே உங்கள் பக்கத்தில் இப்படி வைக்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுறா அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஒயன் இது போயிட்டு போட்டு வாங்க அப்படின்னா, இது சார் நானா சார், இதுதான் நம்மளாம் மாடல் வச்சுருக்கோம்ல, எதுக்கே சார் என்ன போட சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர் அப்படியே உங்களை பார்த்துட்டு போட்டு வாங்கினா போட்டு வாங்க, இங்கே நான் தானே செய்யும், நான் சொல்கிறதா நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த ட்ரெஸ் அப்படியே உங்ககிட்ட கொடுக்குறாரு. நீங்களா ஐயோ இவருக்கு என்னடா பிரச்சனை, எல்லாத்தையும் நம்மகிட்டே கொடுக்குறாங்க, அப்புறம் மாடல்னு எதுக்கடா வச்சு சம்பளம் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு, சார் ஃபஸ்ட்டு இது என் சைஸு என்னன்னே எனக்கு தெரியாது, அது எப்படி எனக்கு பற்றும், நீங்கள் எப்படி போடுங்க சொல்கிறீங்க அப்படி சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்குறீங்க. அவரா அதெல்லாம் பற்றும் போய் போட்டு வாங்க போங்க அப்படி சொல்லிட்டு உங்களை அனுப்பிடுறாரு. நீங்களாம்
இவர் என்ன சொன்னால் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு. இதை நான் போட்டு என்ன கிழிச்சிட்னா அதுக்கும் என்ன தான் திட்டுவார். ஐயோ சம்பளத்தில் பிடிச்சிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா அதை எடுத்துகிட்டு அப்படியே போகிறீங்க. அவர்கிட்ட இங்கேருந்து நோ சொல்ல முடியும். சரி அப்படி சொல்லிட்டு அதை போட்டு அதை போகிறீங்க நீங்கள். அப்படியே சொல்லிட்டு அப்படியே வாஷ்ரூமில் போய்ட்டு அது போடுறீங்க பாருங்கள். அப்படியே கரெக்டாக இருக்குது. லைக் எப்படி சொல்கிறது, உங்களுக்கே அளவெடுத்து தைச்ச மாதிரி இருக்காது. உங்களுக்கே சரி ஷாக்கு, எப்படா நம்ம சைஸ் இப்படி கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. அந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு கிராண்டான ட்ரெஸ்ஸு. லைக் வந்து ஒரு ஃபிட்டான ஒரு ட்ரெஸ்ஸு, ஓகேவா. லைக் வந்து ஒரு பாடி கேன் மாதிரி இருக்கும். லைக் ரொம்ப ஒரு ஃபிட்டாக அந்த மாதிரி லைக் எல்லாமே கவர்டு தான், ரிவீலிங்கே கிடையாது. அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஃபிட்டாக இருக்குது, ஓகேவா. உங்களோட கர்வ்ஸ் எல்லாமே தெரிகிற மாதிரி ஃபிட்டாக. உங்களுக்குலாம் சும்மா சரி ஷாக்கு. ஆக்சுவலாக நீங்கள் இந்த மாதிரி ஃபிட்டாக ட்ரெஸ்ஸை எப்பவுமே போட மாட்டீங்க, ஓகேவா. நீங்கள் கொஞ்சம் தலை அப்படி தான் போடுவீங்க. இவன் எப்போ நம்ம சைஸுக்கு கரெக்டாக தைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சுற்றி பார்க்குறீங்க. அப்படியே கரெக்டாக இருக்குது. உங்களுக்கா சரி ஷாக்கு, எப்படா நம்ம சைஸ் எப்படி இவனுக்கு தெரியும். நம்மளே 4 கடை ஏறி இறங்கினா கூட நம்ம சைஸ் கரெக்டாக கிடைக்காது, இவனுக்கு எப்படி நம்ம சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப உங்களையே நீங்கள் அட்மையர் பண்ணி இப்படி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம ஜிமினே அவருக்கா அப்படியே ஹார்ட் பீட்லாம் லேஸ் ஆகுது. அவருக்கு எப்படி அவளுக்கு பிடிச்சிருக்குமா, அவளுக்கு கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உங்களே தான் இமேஜினேஷன் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக அந்த டிசைன் பண்ணதே உங்களுக்காக தான். மோஸ்ட்டாக வந்து நீங்கள் இந்த ரொம்ப மாடர்ன் எல்லாம் போடவே மாட்டீங்க. இப்போ நீங்கள் எப்படி சொல்கிறது, உங்களுக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸு அப்படின்றத ஒன்றும் இல்லை. நீங்கள் மணி கையில் கிடைக்கிது எடுத்து போட்டுருவீங்க. அதனால் அவருக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை, அவங்க இந்தமாரி மாடர்ன் வேரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் உங்களுக்காகவே மனுஷன் வந்து ரொம்ப நாளாக இது வந்து யோசித்து ஸ்கெட்சு போட்டு டிசைன் பண்ணி உங்கள் இப்போ தான் அது வந்து வந்திருக்கு. ஸோ அப்படியே நீங்கள் அப்படியே போட்டு வரீங்களா, அந்த மனுஷன் அப்படியே பார்க்குறாரு. அப்படியே டாப் டு பாட்டம் பார்க்குறாங்க. அவ்வளோ அழகாக இருக்கீங்க. லைக் அப்படியே சிலையில் செஞ்சு வச்ச பொம்மை அப்படின்வாங்களே, செதுக்கி வச்ச பொம்மை டாலு அந்த மாதிரி இருக்கீங்க அந்த ட்ரெஸ்ஸில். அந்த மனுஷன்லாம் அப்படியே சரி ஷாக்கு. நீங்கள் வந்து நின்னது தான் அப்படியே எதுவுமே சொல்ல, எல்லாம் அவ்வளோ போய் பார்த்துட்ருக்காரு. நீங்களாம் வந்து சார் சார் அப்படின்றீங்க. மனுஷன் எங்கே உங்களை அழகுலேயே அப்படி ரசிச்சுட்டு இருக்கிறது நீங்கள் வந்தது கூட தெரியல. சாரி நீங்கள் கூப்பிட்டது கூட தெரில. நீங்கள் திரும்பியும் சார் ஜெமின் சார் அப்படின்றீங்க. அவர் அப்படியே சென்ஸுக்கு வந்துட்டு அப்போ தான் வந்து நீங்கள் பேசுறதே அவர் பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்களா, அவர் இந்த பக்கம் திரும்ப அப்படின்றாரு. நீங்கள் எந்த பக்கம் திரும்பினா இந்த பக்கம் திரும்ப, அப்படியே லெஃப்டில் திரும்ப ரைட்டில் திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஃபுல்லாக பார்த்துன்னு இருக்காரு. ட்ரெஸ்லாம் கரெக்டாக இருக்கா, எங்கேயாவது டைட்டாக இல்லை அந்த மாதிரி எதனா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்களும் இல்லை கரெக்டாக எனக்கு எடுத்து தைச்ச மாதிரி இருக்குது அப்படின்ற சொல்கிறீங்க. சரி ஓகே, இந்த மாடல் தான் எல்லாருக்கும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே 2-3 அந்த டிசைன் தைச்சவங்களாம் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்ககிட்ட தான் அப்படியே கேட்டுட்ருக்காரு. சார் சூப்பராக இருக்குது சார், இந்த மாடல்ஸு ரொம்ப எனக்கு தெரிஞ்சு இது ஃபேமஸ் ஆகிடும், இது சும்மா பிரிச்சுட்டு போகுது பாருங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் எங்கே பேசுகிறதே கேட்கல, அவர் மனுஷன் அவங்களே தான் பார்த்துன்னு இருக்காரு. அப்போ ஓகே சரி, அவங்க ஒருத்தவங்க அந்த ஸ்டிச் பண்ணாங்க டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க, அந்த சீஃப் வந்து சரி சரி இந்த நாங்கள் ஒரு தடவை ஃபோட்டோ எடுத்துக்கிறோம், இன்னும் கொஞ்சம் அதில் டிசைன்ஸ்லாம் ஆட் பண்ண நல்லா இருக்குன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோட்டோ எடுக்கலான்னு வராங்க அவங்கள. அப்போ ஜிமின் வந்து இருங்க நானே எடுக்கிறேன், எங்கெங்கே ஆட் பண்ணணும் நான் உங்களுக்கு டிசைன் பண்ணி சொல்கிறேன், நீங்களாம் ஃபோட்டோ எடுத்தால் எனக்கு அனுப்பதிக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் எடுத்து அவர் எடுக்கிறாரு. இல்லைங்களா, உங்களுக்கு பர்ஸ் கூட ஒரு கொடுக்க தெரியல அப்படின்னு நின்றுட்டுருக்கீங்க. அதையும் அந்த மனுஷன் வச்சு ஃபோட்டோ எடுத்துனுக்கிறாரு. ஒயன் கொஞ்சம் சிரிச்சா நல்லா இருக்குங்க, சிரிங்களேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிங்க. அங்கே இருக்கிற ஒரு பொண்ணா, உங்கள் ஃப்ரெண்ட் அங்கே தான் நின்றுருப்பா, இவ்வளோ கேவலமாக சிரிக்காது, நீங்கள் வந்து பொறுமையாக சரிடி, அதுக்கு நீ சிரிக்காமல் இருந்தது நாலாஞ்சு அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு கலாய்க்கிறான். நீங்களா ஐயோ கிரேட்டுன்னு சொல்லி அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து நின்றுட்டுருக்கீங்க. அதையும் அந்த மனுஷன் வந்து அழகாக வந்து வலிச்சு ஃபோட்டோ எடுத்துனுக்கிறாரு. எல்லாருக்குமே ஷாக்கு, என்னடா இது இந்த மனுஷன் இவ்வளோ வலிச்சு ஃபோட்டோ எடுக்கிறாரு அப்படின்ட்டு. ஸோ எல்லோரும் சரி ஓகே ஏதோ ஒரு பண்ண டிசைன் தான் அவர் எடுத்துனுக்கிறாரு அப்படின்னு சொல்லி நினச்சி விட்டாங்க. ஆனால் அவருக்கு தானே தெரியும், அவர் உங்களை தான் வச்சு ஃபோட்டோ எடுத்துனுக்கிறாரு. ஸோ அப்படியே எல்லோரும் போயிருப்பாங்க. நீங்களும் வந்து ட்ரெஸ்லாம் அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டு வந்து அந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து அவர்கிட்ட தான் அப்படியே வைக்கிறீங்க. ஸோ இப்போ அந்த ரூமில் வந்து நீங்களும் அவர் மட்டும் தான் இருக்கீங்க. ஸோ அப்படியே நீங்கள் அப்படியே பார்த்துட்டு சார் அப்படின்றீங்க. என்ன இல்லை உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், திட்ட மாட்டீங்களே அப்படின்றீங்க. அவர் அப்படியே பார்த்துட்டு என்ன அப்படின்றாரு. இல்லை அது எப்படி என் சைஸுக்கு கரெக்டாக தைச்சிங்க அப்படின்னு கேட்குறீங்க. அவர் அப்படியே பார்த்துட்டு நான் இவ்வளோ பெரிய டிசைனரு, என்னை பார்த்தாலே தெரியல உன் சைஸ் என்னன்ட்டு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு நிஜமாவா என் சைஸ் என்ன அப்படின்னு கேட்குறீங்க. அவர் பார்த்துட்டு இப்போ தானே ட்ரெஸ் போட்டு பார்த்தேன், அதானே உன் சைஸ் அப்படின்றாரு. இவ்வளோ பெரிய டிசைனரு,
என்ன சைஸு டேப் வச்சு அளந்தால் தான் தெரியும்னு நினைக்கிறியா? கண்ணால் ஸ்கேன் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு மாதிரி டாப் டு பாட்டம் ஒரு மாதிரி பார்க்குறாரா? உங்களுக்கு என்ன இந்த மனுஷன் இப்படி பார்க்குறாரு அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி கூட ஆகுது. அதுவும் இல்லை சார், என் சைஸு இப்படி கரெக்டாக உங்களுக்கு கண்டுபிடிச்சிங்க அப்படி சொல்லிட்டு திரும்பி அவர் நோண்டி நோண்டி கேட்டுக்கிறீங்க. அவர் அப்படியே உங்களை பார்த்துட்டு, நான் தான் சொல்கிறேன்ல, ஒருத்தவங்களோட சைஸ் பார்த்தாலே தெரியும். இப்போ நான் உன் சைஸ் அவனுக்கு சொல்லணுமா? ஒருத்தவங்க சைஸ் பார்த்தாலே தெரியும், அதெல்லாம் திறமை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிவிட்டு உங்களை ஒரு மாதிரி டாப் டு பாட்டம் பார்க்குறாரா? உங்களுக்கு ஐயோ என்ன இந்த மாதிரி இப்படி பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா சரி சரி ஓகே சார் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அது பேசவே தோணலை. உங்களுக்கு ஒரு மாதிரி எப்படி ஆகக்கூடாது இருக்குது, என்ன இந்த மனுஷன் இப்படி பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சார் ஓகே சார் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து அது அப்படி கான்வர்சேஷன் ஸ்டாப் பண்ணிட்டு உங்களோட ப்ளேஸ்க்கு போயிருப்பீங்க. ஸோ இங்கே நம்ம ஜிவின்னு அவர் எடுத்த ஃபோட்டோவே தான் பார்த்துட்ருக்காரு, உங்களையே தான் பார்த்துட்ருக்காரு அவர். ஆனால் நீங்களா இங்கே உங்கள் ப்ளேஸில் பார்த்தீங்கன்னா அவருக்கு எப்படி என் சைஸ் தெரியுது, நான் என்ன பார்த்தாவா கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கேன், அந்தளவுக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. இருக்கும் ஒரு வேளை அந்த மனுஷன் தான் ப்ரோ டிசைனர் ஆச்சு, பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவார் போல் சைஸை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் அப்படியே யோசிச்சுட்டு அந்த அன்னியடே அப்படி தான் போயிருக்கோம் உங்களுக்கு. அப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து ஒரு பிஸ்னஸ் பார்ட்டி மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பிஸ்னஸ் பர்சன்ஸ் எல்லாமே வந்து இன்வைட் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து ஜிம்மினும் வந்து போவார். ஸோ அவர் தான் எங்கே போனாலும் உங்களை தானே கூட்டு போவார், அதே மாதிரி தான். ஸோ அந்த பிஸ்னஸ் பார்ட்டிக்கும் உங்களை தான் கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ அவர் வந்து உங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு ஒன்று பண்ணியிருப்பார் இல்லையா, அது வந்து உங்ககிட்ட ஃபஸ்ட்டு சொல்கிறப்ப என்ன பண்ணியிருப்பாருன்னா அது ஒரு மாடலு, உன்னை வந்து போட்டு செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு தான் சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ட்ரெஸ்ஸே வந்து உங்களுக்கு அதை தானே, அது அவருக்கு மட்டும் தானே தெரியும். அவர் அப்படியே அந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு கொடுத்துட்டு நீ இது வந்து போட்டவா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் அந்த ட்ரெஸ் வேணாம் சொல்லியிருப்பீங்க. ஆனால் அவர் வந்து இல்லை இது நீயே போட்டுக்கோ, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு நீ தான் போட்டால் நல்லா நீயே வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி உங்ககிட்டே கொடுத்துருப்பாரு. நீங்களும் சரி எதுக்கு ஃப்ரீ ட்ரெஸ் கொடுக்குறாரு எதுக்கு வேணான்ட்டு அப்படி சொல்லிட்டு அதை வாங்கி வந்திருப்பீங்க. ஸோ அந்த ட்ரெஸ் தான் இன்றைக்கி அவர் போட்டும் வர சொல்லியிருப்பார் அந்த பிஸ்னஸ் பார்ட்டிக்கு. ஸோ இன்றைக்கி அதே மாதிரி தான் நீங்கள் அந்த ட்ரெஸ்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு அப்படி அவருக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. நம்ம தலைவர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேட்சிங்காக அப்படியே சூட்டு எடுத்து வச்சுருக்காரு. லைக் உங்களோட ட்ரெஸ்ஸிங்கு மேட்சிங்காக அப்படியே சூட்டு கலர் அப்படியே போய்ட்டு மனுஷன் அப்படியே செம்ம ஹேண்ட்ஸமாக அப்படியே ரெடி ஆகிட்ருக்காரு. அவரோடைய ரெடி ஆகிட்டு உங்களையும் வந்து கூப்பிட்டு அந்த செம்ம பெரிய பிஸ்னஸ் ஹால் இது பார்ட்டி அங்கே தான் அப்படியே போயிட்டுருக்கீங்க. சரிடா, எனக்கு ஆக்சுவலாக வந்து இதை இன்னும் முடிச்சிடலாம், இது ஒன் ஷாட்டாக தான் பேசணும்னு நினச்சேன். எனக்கு இப்போ வந்து டைம் வேறு இல்லை, இப்போ டைம் வேறு இல்லை. அடுத்த வீடியோ வந்து என்னைக்கு பேசணும்னு தெரில, திடீர்னு வந்து எங்கள் வீட்டில் எல்லோரும் வந்துட்டாங்க. ஸோ பேச முடியலடா. இப்போ நான் வந்து இதோட முடிச்சிடறேன். என்ன ஐ மீன் அடுத்த வீடியோ வந்து சீக்கிரமாகவே போட்டுறேன். இப்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இதை 2 ஷார்ட்டாகவே போட்டு முடிச்சிடவா, இல்லை வந்து ஒரு மினி எஃப்எஃப் மாதிரி எடுத்துகிட்டு போகலாமா அப்படி சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியா இருக்குடா. ஏன்னா என்னால் ரொம்ப லாங் வீடியோஸ் வந்து பேச முடிய மாட்டேங்குது. எங்கள் வீட்டில் வந்து எல்லோரும் இருந்துகிட்டே இருக்காங்க. ரொம்ப வந்து அதனால தான் என்னால் வீடியோ பேச முடியல. இப்போ நான் வந்து ஒரு மினி எஃப்எஃப் மாதிரி இதை எடுத்துகிட்டு போயிடலாமா, இல்லை உங்களுக்கு ஒரு 2 ஷார்ட்டோ இல்லை 3 ஷார்ட்டோ நீ போட்டு முடிச்சிரு அப்படி சொன்னாலும் நான் ஓகே தான். அதனால் நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இதை மினி எஃப்எஃபாக எடுத்துகிட்டு போகலாமா, இல்லை மினி எஃப்எஃப்னால் ஒரு 7-8 வீடியோஸ் அது மாதிரி வரும், இல்லை 1 ஷார்ட்டு அந்த மாதிரி முடிச்சிருங்க அப்படின்னா ஒரு 2-3 3 ஷார்ட்டு அந்த மாதிரி முடிச்சதுனால எனக்கு ஓகே தான். என்ன எனக்கு இந்த மாதிரி ஷார்ட்டு பேசுகிறதுக்கு லாங் டியூரேஷன் கொடுக்கணுன்னு நான் நினைப்பேன் எப்பவுமே. 1 ஷார்ட்லாம் வந்து ஒரு 50 மினிட்ஸ் ஒரு 40 மினிட்ஸ் அந்த மாதிரி பேசினா தான் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஆனால் என்ன எனக்கு இவ்வளோ நேரம் பேசுறதுக்கு டைம் இருக்க மாட்டேங்குது. யாராவது வந்துடுறவங்க, நம்ம வேறு பண்ணுறது யாருக்கும் தெரியாமல் தானே பண்ணுறோம். ஸோ அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் நீங்கள் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள், இதை மினி எஃப்எஃபாக எடுத்துகிட்டு போகலாமா, இல்லை வந்து நீ இல்லடி நீ இதே போட்டு சீக்கிரமாக எங்களுக்கு முடிச்சு விட்டுரு அப்படின்னு சொன்னாலே எனக்கு ஓகே தான். அதனால் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அதே மாதிரி நான் எடுத்துகிட்டு போகிறேன். அண்ட் வந்து நிறைய பேர் வந்து சிச்சுவேஷன்லாம் சொல்கிறீங்க, இதுவே என்னால் பேச முடியல. அட்லீஸ்ட் நான் ஏஞ்சல்கிட்ட சொல்லி பார்க்குறேன், அவங்க பேசுவாங்க. ஏன்னா நம்மளோட லியா பேசுவாங்க, அவங்ககிட்டையும் சொல்லி பார்க்குறேன். சரி ஓகேடா, நான் வந்து எனக்கு நிறைய இன்னும் ஐடியாஸ் இருக்குது போடணுன்னு, ஆனால் டைம் தான் இருக்க மாட்டேங்குது. எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்ம வந்து ஒழுங்காகவே பேச மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் பேசுறதுலாம் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ் தான் எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும்.
உங்களுக்கு இந்த ஸ்டோரியில் என்ன ஓகேவா, இந்த ஜிமினோட கொலுசி இது பிடிச்சிருக்கா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இல்லை எனக்கு இந்த ஷார்ட் பிடிக்கல, இது சீக்கிரமாக முடிச்சுட்டு இந்த நல்ல ஷார்ட்டாக கொடு அப்படி சொன்னாலும் எனக்கு ஓகே தான். நீங்கள் எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கண்ணா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். சரிடா, ஓகே, பாய் பாய். அண்டில் தென் இட்ஸ் SSD. இது பாதியில் முடிக்கிறேன்னு எனக்கும் கஷ்டமாக இருக்குது. இல்லை, வீட்டில் எல்லோரும் வந்துடுறாங்க. நான் சீக்கிரம் வந்து அடுத்த வீடியோ வந்து டக்குன்னு பேசி போட்டு ட்ரை பண்ணுறேன். புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிடா, ஓகே, பாய் அண்ட் லவ் யூ ஆல். அண்டில் தென் இட்ஸ் SSD. பாய்டா. மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு போயிடுங்க என்ன. ஓகே, பாய்.